அன்சர்டனிட்டியில் இப்போ இருக்கிற பிரேக்கிங் நியூஸ் என்னென்னா, சிஏ ஃபவுண்டேஷன் அண்ட் சிஏ இன்டர்மீடியட் எக்ஸாம்ஸ் மாதிரி சிஏ ஃபைனல் எக்ஸாம்ஸும் வருஷத்துக்கு 3 வாட்டி, அதாவது ஜான், மே அண்ட் செப்டம்பர் 3 வாட்டி வந்து இயர்லி கண்டக்ட் பண்ணுறதா ஐசிஏ வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நிறையா மிக்சட் ஒப்பீனியன்ஸ் இருக்குது. சில பேர் இது வந்து பெனிஃபிஷியல்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து இது வந்து அவ்வளோ பெனிஃபிஷியலாக இருக்காது, நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ரிலீஸ் ஆகிறது வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது, அதனால் ஜாப் மார்க்கெட் அந்தளவுக்கு இன்னும் ப்ரிப்பேர் ஆகலை அவங்கள அப்சார்ப் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதில் தெர் இஸ் நத்திங் டு டிபேட் அபவுட் இட். ஏன்னா இதுதான் வந்து எங்களோட நெக்ஸ்ட்டு மூவ் அப்படின்னு அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டதுனால ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ஷுட் பி மென்டலி ப்ரிப்பேர்ட் to accept this. May 2025 attempt எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் there is no change. ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி மே 2025 எழுதுறதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸில் இருப்பீங்க. நீங்கள் இப்போ உங்களோட ரிவிஷன் ஸ்டேஜஸில் இருப்பீங்கன்னா this is the last month for your preparation. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த டிஃப்ரென்சஸுமே இருக்காது. பட் ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க லைக் மே 2025 எக்ஸாம்ஸில் இன்னும் எனக்கு ஒரு 1 month இல்லை 1.5 months கிடச்சிருந்தா இன்னும் நான் நல்லா வந்து போர்ஷன்ஸ் கவர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேபி இஃப் யூ ஆர் வெரி ஜென்யூன், நீங்கள் வந்து கண்டிப்பாக நான் படிப்பேன், கண்டிப்பாக நான் வந்து இன்னும் எக்ஸஸாக போர்ஷன் கவர் பண்ணி மே அட்டம்ப்டை விட செப்டம்பரில் என்னால் இன்னும் நல்லா ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் அட்டம்ப்ட் டெஃபர் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் டோன்ட் டெஃபர் யுவர் அட்டம்ப்ட்ஸ். ஏன்னா வந்து ஆல்ரெடி நீங்கள் இப்போ எக்ஸாம் ஃபார்ம்ஸ்லாம் ஃபில் பண்ணியிருப்பீங்க, இன்னும் கொஞ்சம் நாளில் அட்மிட் கார்ட்ஸும் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஐசிஏயோட கண் பார்வையில் நீங்கள் ஆல்ரெடி இந்த அட்டம்ப்ட் அப்பியர் ஆக போகிறீங்கன்னா இருப்பீங்க. ஸோ வந்து கடைசி 1 month வேஸ்ட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா சிஏ எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தான் டைம் கொடுத்தாலும் போர்ஷன்ஸ் வந்து நம்ம ஒன்றுமே 100% கவர் பண்ணல அப்படின்ற ஸ்டேஜ்லேயே தான் இருப்போம். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க, பட் அந்த எக்ஸாம் ஃபியர் நர்வஸ்னஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா டெஃபர் பண்ணாதீங்க அட்டம்ப்டை. மே 2025 கான்ஃபிடெண்ட்டாக எக்ஸாம்ஸ் கொடுங்க. அப்படி இல்லை எனக்கு போர்ஷன்ஸே பெண்டிங் இருக்குது, இன்னும் ஒரு 1 month 1.5 months கிடச்சா இன்னும் நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்றவங்க மட்டும் அட்டம்ப்டை டெஃபர் பண்ண பாருங்கள். தட் இஸ் ஆல்சோ இன் வெரி ரேர் கேஸ். முடிஞ்ச அளவுக்கு மே 2025 அட்டம்ப்டே எழுத பாருங்கள். இப்போ யாருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப அன்சர்டைன் அப்படின்னா நவம்பர் 2025 எக்ஸாம்ஸ் எழுததா இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். ஏன்னா இப்போ அவங்களுக்கு நவம்பர் 2025 அட்டம்ப்டே கிடையாது, எய்தர் செப்டம்பர் 2025 ஆர் ஜான் 2026 இந்த 2 அட்டம்ப்டோட ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆல்ரெடி நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், என்னால் முன்னாடியே எக்ஸாம் வச்சாலும் எழுத முடியும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் செப்டம்பர் 2025 அட்டம்ப்டை சூஸ் பண்ணலாம். ப்ரொவைடட் நீங்கள் வந்து அதுக்கான தேவையான எல்லா கண்டிஷன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கான்ஃபிடெண்ட்டாகவும் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செப்டம்பர் 2025 சூஸ் பண்ணுறது பெஸ்ட். லைக் ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து எதுக்கு இவ்வளோ டிலே பண்ணுறாங்க எக்ஸாம்ஸ் மே டு நவம்பர், இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வச்சா நல்லா இருக்குமே அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செப்டம்பர் 2025 இஸ் அ பூன். ஏன்னா வந்து அவங்க முன்னாடியே எக்ஸாம்ஸ் கொடுக்க முடியும், ரிசல்ட்ஸும் சீக்கிரமே வந்துடும். அப்படி இல்லை நான் இன்னும் நவம்பர் 2025 அட்டம்ப்ட்க்கு இன்னும் நல்லா ப்ரிப்பேர் ஆகலை அப்படின்றவங்க ஜான் 2026 சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக டைம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பெனிஃபிஷியலாக நாட் பெனிஃபிஷியலாக இதில் ஏதாவது சேஞ்சஸ் வருமா அப்படின்னு தெரியாது. பட் இப்போதைக்கு நவம்பர் 2025 அட்டம்ப்ட் கிடையாது, இன்ஸ்டட் செப்டம்பர் 2025 அண்ட் ஜான் 2026 தான். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் ஐசிஏஐ. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இப்போவே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட்.